வணக்கம், நான் உங்க தர்ஷினி. இன்னைக்கு ஏற்றுமில்ல என்ன பார்க்க போறோம்னு கேக்குறீங்க, வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம் சார். அதாவது சார், நம்ம வீட்டில் இருக்கோம், ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப் மாதிரியே இருக்கவே முடியல, வீட்டுக்குள்ள இருக்கவே ஏதோ சண்டை வருது, ஏதோ பிரச்சனை வந்துட்டே இருக்கு ஃபேமிலிக்குள்ள அப்படின்னா அதை எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது, அதை எப்படி சரி பண்றது? வணக்கம். ஒரு வீட்டில் தீய சக்தி உடைய நடமாட்டம் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறதும் சரி, ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறதும் ஒரு சூப்பராக கண்டுபிடிச்சிட முடியும் ஒரு வாஸ்து ரீதியாக. ஏன்னா ஒரு வீட்டில் தீய சக்தி எந்த அளவுக்கு ஒரு நல்ல சக்தி அப்படிங்கிறது இருக்கோ அதே அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தில் தீய சக்தி அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ எப்படி அந்த தீய சக்தி வீட்டில் இருக்கு அப்படிங்கிறது நம்மளே ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டில் தூங்கிட்டு இருக்கோம். தூக்கம் அப்படிங்கிறது ஒரு நிம்மதியான உறக்கமே இருக்காது. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சா கூட உடம்பு ஒரு பெரிய அடிச்சு போட்ட மாதிரி டயர்டாகவே இருக்கும். அந்த வீட்டில் எப்பெல்லாம் தூங்குறோமோ அப்போ ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும். தீய கெட்ட கனவுகள், சம்மந்தம் இல்லாத கெட்ட கனவுகள் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி குடும்பத்தில் பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் சண்டை சச்சரவுகள் வரும். ஒரு ஒற்றுமையே இருக்காது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையே இருக்காது. அப்பா சொல்றதை பையன் கேட்க மாட்டான், பையன் சொல்றதை அப்பா கேட்காது, ஒரு பொண்ணு சொல்லாது. எல்லாமே வீட்டில் ஒரு சந்தோஷமே இல்லாத நிலை அப்படின்னு இருந்துட்டாவே வீட்டில் ஒரு தீய சக்தியோட நடமாட்டம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இந்த தீய சக்தி அப்படிங்கிறது இருக்கிறத நம்ம சரி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு விஷயம், ஒரு வீட்டில் தெருக்குத்து அப்படிங்கிறது தப்பா வந்துட்டாலுமே தீய சக்தியோட நடமாட்டம் இருக்கணும். ஒரு தவறான இடத்துல ஒரு தெரு குத்துது அப்படின்னாவே அந்த வீட்டில் தீய சக்தியோட நடமாட்டம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி அந்த ராஜநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீட்டில் மெயின் நிலை தவறா வச்சிட்டாலும் தீய சக்தியோட நடமாட்டம் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப அதை எப்படி நம்ம சரி செய்யறது அப்படின்னா, ஒரு வாஸ்து ரீதியாகத்தான் சரி செய்யணும் அப்படின்னு நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலும், இப்ப இந்த தெருக்குத்தை போய் எப்படி நம்ம சரி பண்ண முடியும்? இப்போ ராஜநிலை எடுத்து நம்ம சரி பண்ணி வச்சிடறோம். அப்போ இந்த தீய சக்தியோட நடமாட்டத்தை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா குலதெய்வத்தோடைய அருள் கடாட்சம் வேணும். அப்போ அந்த குலதெய்வத்தோட அருள் கடாட்சம் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா, குலதெய்வங்களுக்கு ஒரு 3 அமாவாசைக்கு நீங்கள் போயிட்டு வரணும். போயிட்டு அங்கே ஒரு பூஜை பண்ண தண்ணியை ஒரு வீடு ஃபுல்லாக தொளிச்சுட்டு, ஒரு வீட்டில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சாம்பிராணி அது மாதிரி தீபங்கள் ஏற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வரணும். வீட்டில் எதுக்குங்க சாமிக்கு போடுறோம்? ஒரு பாசிட்டிவை கொண்டு வரதுக்காக சாமிக்கு போடுறோம். அப்போ வீட்டில் வெள்ளி செவ்வாய்னா விளக்கேற்றி வீட்டில் சாமி கும்பிடணும் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி வீட்டில் அந்த எலுமிச்சம்பழம் இருக்குங்களா, இந்த எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையோ அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணி விளக்கேற்றி பூஜை பண்ணி அந்த எலுமிச்சம்பழத்தை 2ஆக அறுத்து ஒரு இதில் மஞ்சளும் இன்னொரு சைடில் குங்குமமும் தடவி நம்ம ராஜ நிலைக்கு முன்னாடி வைக்கணும். இப்படியெல்லாம் நீங்கள் செய்கிறப்ப தான் அந்த வீட்டில் ஒரு கெட்ட ஒரு வைப்ரேஷனே இருந்தாலும் அது சரியாகும் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி தேவையில்லாத பொருட்களை ஃபர்ஸ்ட் வீட்டில் போட்டு வச்சுருக்கூடாது. ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரு பழைய துணிகளாக கிடக்கிறது, தேவையில்லாத பொருள், உடஞ்சி போன பொருட்களாக வீட்டில் சேர்த்து வைக்கிறது. இப்படி இருந்தாலுமே அந்த வீட்டில் ஒரு நல்ல சக்திங்கிறது இருக்காது. அப்போ ஒரு தீய சக்தி இருக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனை அது கொடுக்குது. அப்போ அந்த தேவையில்லாத பொருட்களை ஃபர்ஸ்ட் நம்ம நீக்கணும். தேவையில்லையா ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு 3 வருஷமா போடலை, அதுக்கு மேலே அது நம்ம எதுக்கு போட போகிறோம்? அப்போ அதை நீங்கள் தூக்கி போடணும், இல்லாதவங்களுக்கு கொடுத்தாலும் தூக்கி போடணும். அதே மாதிரி ஒரு பொருள், ஒரு சேர் இருக்குது, உடஞ்சி போன சேர், அந்த சேரை எதுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக வச்சுருக்கீங்க? ரொம்ப வீட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், தேவையில்லாத பொருளை பூரா ஒரு ரூமில் போட்டு அடைச்சிடுறது. எப்போ பாரு வீடு அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கிறது இல்லை. அப்போ வீடு அப்படிங்கிறது கொஞ்சம் சுத்தமாக ஒரு வெள்ளி செவ்வாய் அப்படிங்கிறது நீங்கள் வீட்டை ஒரு மாப் போட்டு க்ளீன் பண்ணி ஒரு பூஜை செஞ்சு வீட்டை ஃபுல்லாக சாம்பிராணி புகை அப்படிங்கிறது கொடுத்து ஒரு வழிபடுறப்ப ஒரு வீட்டில் தீய சக்தியிலே இருந்தாலும் விலகி ஒரு அருள் கடாட்சமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.